நடவு செய்கிறதுக்கு போகிறவங்க, களை எடுக்க போகிறவங்கலாம் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்காது. அன்றைக்கி போனால் தான் அந்த கூலி வேலைக்கு போனால் தான் காசு கிடைக்கும், சம்பளம் கிடைக்குன்னு போயிடுவாங்க. இப்போ அந்த குழந்தைகள் பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்களே என்று சாமானிய வீட்டு குழந்தைகள், எளிய வீட்டு குழந்தைகள், தொழிலாளர் வீட்டு குழந்தைகளுடைய நலனை கருத்திலே கொண்டு காலை உணவு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. பல நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மகளிர் உரிமை தொகை சாத்தியமே இல்லை, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. எப்படிங்க கோடிக்கணக்கான பேருக்கு 1000 ரூபா கொடுக்க முடியும்னு சொன்னவர். அதே மாதிரி பேருந்து பயணம், இதெல்லாம் அவர் எதிர்த்தாரு. இன்றைக்கு இந்த ஆட்சி வெற்றிகரமான ஆட்சி. அதாவது அதிமுகவுக்கு தான் கடந்த காலங்களில் பெண்களுடைய வாக்கு வங்கி அதிகம். ஏன்னா ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் தலைவியாக இருந்ததுனால ஒரு பெண்ணுக்கு ஓட்டு போடணுங்கிற அந்த உணர்வு பல பேர்கிட்ட அதிகம். இப்போ நிலைமை என்னென்னா, மகளிர் உரிமை தொகையெல்லாம் பெற்றதற்கு பின்பு பெண் பயனாளிகளுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கான பேர் கொடுக்குறாங்க. ஏறத்தாழ 1,36,00,000 பேர் பயனாளிகளாக இருக்காங்க. இவ்வளவு பயனாளிகள் இருக்கிறவங்க இவர்களாம் வாக்காளர்களாக மாறிட்டாங்க. இப்போ இந்த மகளிர் பேருந்து இருக்குல்ல, விடியல் பேருந்து, அதெல்லாம் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்போ சமீபத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. ஒரு 20 லட்சம் பேருக்கான லேப்டாப்பு முதல் கட்டமாக 10 லட்சம் பேர் கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் பல நலத்திட்டங்களை செய்து கொண்டே இருக்கிறதுனால இந்த ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எடப்பாடியை யாரும் தலைவராகவே பார்க்கல. எடப்பாடி எதுக்கு பிஜேபியில் போய் கூட்டணிக்கு போனார், நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் வெளியில் வந்தார், இப்போ வரைக்கும் பதில் இல்லை. எதுக்கு மறுபடியும் சேர்ந்தாருங்கிறதுக்கும் கொள்கை ரீதியான விளக்கம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை சேர்க்க மாட்டேன், அவரை சேர்க்க மாட்டேன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேர்க்குறாங்க. அவரே முதல்ல கட்சியிலேருந்து வெளியே வந்தார். இல்லைங்க, அவர் வலிமை மிக்க தலைவராக இருந்தால் டிடிவி சேர்க்க மாட்டேன்னு சொன்னதில் உறுதியை காட்டணும்ல. ஏன் உறுதி காட்ட முடியல அவரால்? அப்போ பியூஷ் கோயல் பஞ்சாயத்து பண்ணுறாரு. எம்ஜிஆர் மாளிகை என்று சொல்லக்கூடிய அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடக்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவங்க எல்லாவற்றிற்கும் டெல்லிக்கு போகிறாங்க. எல்லாருமே 4 எம்எல்ஏ தான் வச்சுருக்கான் பாஜக. மொத்தமே 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 65 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரை இவர்கள் எப்படி ஆட்டி படைக்கிறார்கள், எப்படி ரிமோட் கண்ட்ரோலில் அவரை தன் விருப்பத்திற்கு ஆட்டி வைக்கிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ ஜெயலலிதா காலத்தில் பியூஷ் கோயல் ஜெயலலிதாவை பார்க்கவே முடியாமல் திரும்பி போன வரலாறு உண்டு. இன்றைக்கு அவர் எப்படி அதிகாரம் செலுத்துறாரு? அவர் எப்படி டிடிவி தினகரன் கூட்டணியில் சேர்க்கிறாரு? எடப்பாடிங்கிற பெயரை உச்சரிப்பதற்கு கூட வாய் வரல டிடிவி தினகரனுக்கு. உங்களுக்கே தெரியுமே என்டிஏ கூட்டணிக்கு யார் முதலமைச்சர்னு சொல்றாரு. அந்த வாயில அந்த பேரை நான் சொல்லணுமாங்கிறத மறைமுகமாக கேட்குறாரு. அப்படி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எடப்பாடிக்கு டெபாசிட் காலின்னு ஒருத்தர் கத்துறான். பார்த்தீங்களா அந்த வீடியோவை?